நேயர்களே, இன்று நாம் காணவிருப்பது தற்காப்பு கலையின் மன்னன் புரூஸ்லியை பற்றித்தான். வாய்ப்புகள் தாமே வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும். இதுதான் புரூஸ்லியின் தாரக மந்திரம். இருவரும் சண்டை போடுவோம். நான் ஜெயித்தால் நீ உன் பள்ளியை இழுத்து மூடிவிட வேண்டும். நீ ஜெயித்தால் நான் சொல்லிக் கொடுப்பதை நிறுத்திக் கொள்கிறேன். என்ன, சவாலுக்கு தயாரா என்று கொக்கரித்தார் குங்ஃபுவில் புகழ்பெற்ற ஆசிரியரான ஓங் ஜாக்மன். அமெரிக்காவின் ஆக்லாந்து நகரில் புதிதாக தற்காப்பு கலைகளை கற்றுத்தரும் பள்ளியை திறந்திருந்த புரூஸ்லி எவ்வித தயக்கமுமின்றி சவாலுக்கு சம்மதித்தார். சண்டைக்கு வந்து 10 நொடியில் தோல்வியை தழுவினார் ஓங். ஒரே நாளில் அமெரிக்கா மற்றும் சீனாவில் லீயின் புகழ் கிடுகிடுவென பரவியது. என்ன தைரியத்தில் அவருடன் மோத ஒப்புக்கொண்டீர்கள்? நிருபர்கள் கேட்டதற்கு, நான் தத்துவத்தை பாடமாக படித்திருக்கிறேன். வாய்ப்புகள் தாமே வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை அறிவேன். அதனாலேயே வெற்றி தோல்வி பற்றி கவலையின்றி நானும் என் கலையும் புகழ்வர இந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டேன் என்றார் புரூஸ்லி. 25 வயது வரை ஒரு சாதாரண தொலைக்காட்சி நடிகராக இருந்து வந்த புரூஸ்லி உலக புகழ் பெற்றது அதன் பிறகே. சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு சீன தம்பதியின் மகனாக 1940 பிறந்தார் புரூஸ்லி. குடும்பம் சீனா திரும்பியதும் குழந்தை நட்சத்திரமாக பல நாடகங்களில் நடித்தார். பின்னர் குங்ஃபு பள்ளியில் சேர்ந்து தற்காப்பு கலையையும் சாச்சா எனப்படும் டான்ஸையும் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். 18வது வயதிலேயே பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வெற்றி. இதையடுத்து புரூஸ்லி அடிக்கடி தெருச்சண்டைகளில் இறங்கி போலீஸ் பிரச்சனை ஏற்படவே பெற்றோர் அவரை சான் பிரான்சிஸ்கோ அனுப்பினர். அங்கே ஓர் உணவகத்தில் பகுதி நேர வேலை பார்த்தபடியே உயர்நிலை படிப்பை முடித்த புரூஸ்லி வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் தத்துவம் படித்தார். கூடவே சீன தற்காப்பு கலையை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரத் தொடங்கினார். ஓரிரு நொடியிலேயே வெற்றி பெறும் லீயின் ஜூட் கியூண்டோ என்ற புதிய சண்டை முறைக்கு சீனாவில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. இடையில் சினிமாவில் நடிக்க தயாராக இருக்கிறேன் என அறிவித்தார் புரூஸ்லி. கலையை மறந்து சினிமாவில் நடிக்க அலைகிறார் என விமர்சனங்கள் எழுந்தன. வாய்ப்புகள் தாமே வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும். சினிமா மூலமே இந்த கலை இன்னும் பெரும் புகழடையும் என்று உறுதியுடன் சொன்னார் லீ. ஆயிரத்தி 1971 தி பிக் பாஸ் வெளியாகி உலகெங்கும் சக்கைபோடு போட்டது. அதன் பின் வெளியான ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், என்டர் தி டிராகன் என பல படங்கள் வசூலில் சாதனை படைத்தன. அவரது கனவு படமான கேம் ஆஃப் டெத் படப்பிடிப்பின் போது மர்மமான முறையில் இறந்து போனார் புரூஸ்லி. அவர் எடுத்துக்கொண்ட வழிமருந்துகள் அலர்ஜியாகி அவரது உயிரை பறித்துவிட்டன என்று டாக்டர்கள் சொன்னாலும் 33வது வயதில் அவருக்கு ஏற்பட்ட மரணத்தின் மர்மம் இன்றும் விடுபடவே இல்லை. வாய்ப்புகள் வரும் என்று காத்திருப்பவர்கள் என்றுமே வெற்றியை தொடவே முடியாது. வாய்ப்புகளை உருவாக்குபவர்களே சாதனையாளர்கள் என்பது புரூஸ்லியின் வாழ்க்கை சொல்லும் மந்திரம்.